உடல் உறுப்பு தானத்துக்கும் இந்த உடல் தானத்துக்கும் என்ன வித்தியாசம்? உடல் உறுப்பு தானத்தில் அந்த சாலை விபத்தில் இறந்து போகிறாங்க, மூளைச்சாவு ஆயிடுச்சு. பட்டு இதயம் அப்படியே இருக்குதுன்னாக்கா இந்த இதயம், சிறுநீரகங்கள், கிட்னி, பேங்க்ரியாஸு, ஸ்ப்ளீனு, ஈரல், கல்லீரல் இதெல்லாம் எடுப்பாங்க. சில சமயங்களில் வந்து கழுத்து எலும்புகள் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. கார்னியா, கருவடி இதெல்லாம் அதான் மூளைச்சாவு அடைஞ்சிருந்தா தான். இதயம் நின்று போயிருதுன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது சாலை விபத்தில் பார்த்திங்கன்னா மூளையில் அடிபட்டு அப்படியே மயங்கி கிடப்பாங்க. பட் இதயமெல்லாம் துடிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி உடம்புல இருந்தால் நம்ம எடுக்க முடியும். அது அந்த மாதிரி கிடைச்ச ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு தகவல் வந்ததுன்னா போய் எடுத்துகிட்டு வந்து 5 மணி நேரத்துக்குள்ளே இன்னொரு ஆளுக்கு அதை பொருத்திடணும். அப்போ வெளிநாடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நோயாளிகளை எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. இது அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா ஹெலிகாப்டரில் போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த விபத்து நடக்கிற இடத்துல தகவல் வந்ததுன்னா அது அந்த ப்ரையாரிட்டி பிரகாரம் அவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்து இது பண்ணுவாங்க. இங்கேருந்து அந்த அளவுக்கு நம்ம போகல. இன்னும் போகும் வந்து காரில் தான் எடுத்துக்கிட்டு வந்து கொண்டு வரதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹெலிகாப்டர்லாம் இன்றைக்கி இதெல்லாம் வர ஆரம்பித்ததுக்கு பிறகு ஹெலிகாப்டர் இது பண்ணலாம். உறுப்பு தானமெல்லாம் பண்ண முடியும். அதுதான் உறுப்பு தானம். இதயம், கண்ணில் இருக்கிற கருவிடி, கல்லீரல், நுரையீரல் கூட, இதெல்லாம் வந்து நம்ம வந்து இறந்தவர்கள்ட்டிருந்து, மூளைச்சாவு அடைந்தவர்கள்ட்டிருந்து இதை எடுத்து வைக்கலாம்.